கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்படைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், சொல் தவறாதவர். வசனத்தை அனுப்பி நம்மை அழிவுக்கு விலக்கி நம்மை குணமாக்குகிறவர். வார்த்தை மூலமோடு பேசுகிற தெய்வம். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தை மூலம் வசனத்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசுகிற வார்த்தையின் மீது கண்டிப்பாக உங்களை நடத்துவார். பெரிய காரியத்தை செய்வார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. இயேசுப்பாவை தேடுறதை விடாதீங்க, ஆண்டவரை தேடுங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய ஆண்டவருடைய செவிகள், காதுகள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதான். யார் கூப்பிடும்போது? நீதிமான்கள் கூப்பிடும்போது திறந்திருக்குது. அப்படின்னா காது திறந்திருந்தால் கேட்கும். நம்ம பேசுகிறது ஒரு ஆள் கேட்கணுன்னா அந்த ஆளுடைய காது கேட்கும் சக்தி இருக்கணும், திறந்திருக்கணும். காதை அடைச்சிட்டு யாராவது பேசுகிறத கேட்டு பாருங்கள், கேட்கவே கேட்காது. நீங்கள் 2 விரலை வச்சு அதை அந்த கையை வச்சு காதை அப்படியே மறைச்சி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பாட்டு கேட்டு பாருங்கள், யாராவது பேசுகிற கேட்டு கேட்கவே கேட்காது. ஆண்டவருடைய காது கேட்காத காது கிடையாது, கேட்குற காது தான். நம்ம கூப்பிடும்போது, ஜெபிக்கும்போது ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கவும் அற்புதம் செய்யவும் அவரும் வல்லமை உள்ளவர். அவருடைய காது கேட்குற சக்தி உள்ளது. ஏன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அப்படின்னா நமக்கு கண்ணை உண்டாக்கினவர் அவருக்கும் கண் இருக்கு, பார்க்குறாரு. நமக்கு காதை உண்டாக்கினவர் அவருக்கும் காது இருக்குது, அவர் கேட்குறாருன்னு அர்த்தம். அப்போ அவருக்கு காது இருக்குது, கேட்குறாருன்னு அர்த்தம். அவர் கேட்கலன்னா நம்மகிட்ட எங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. சரியா? அதனால் நீதிமானாய் மாறுவோம். நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார், பதில் வரும், அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம காரியங்களை தெரியப்படுத்திட்டு தான் இருக்கணும். அப்போது அவரும் நமக்காக அற்புதம் செய்து இருப்பார். அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையும் சரி, இயேசுப்பா நோக்கி பாருங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள். ஜெபத்தில் அவர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கிறோம். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, நம்முடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடும்போது, மன்றாடும் பொழுது நீங்கள் செவி சாய்த்து அற்புதத்தை செய்யும்படிக்கு உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை, உம்முடைய மேன்மை இப்பொழுதே ஒவ்வொரு மேலே இறங்கி வருவதாக. ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிறேன் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. இந்த பூமிக்கு உப்பாய் வெளிச்சமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிறேன், உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மேன்மையை தாரும். அதே போல் ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அனுப்ப போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் எங்கள் ஆண்டவர் அங்கீகரித்து அற்புதம் செய்யும், சாட்சியில் எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.